ஜிடிபி வந்து தொடர்ந்து 2 வருஷமா டபுள் டிஜிட் ஜிடிபியா டாப்ல இருக்குது இந்தியாலே தமிழ்நாடு. அப்ப வருமானம் எத்தனை லட்சம் கோடி தெரியுமாங்க? 2021 19 லட்சம் கோடியாக இருந்த வருமானம் 2026 36 லட்சம் கோடியாக ஆல்மோஸ்ட் டபுள், 17 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அப்ப 36 லட்சம் கோடி அதை பேஸ் பண்ணி தான் அவர் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தார். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தா முதல் கையெழுத்து போட்டிருப்பாருன்னா, அந்த 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தனார் பார்த்தீங்களா, அதுதான் முதல் கையெழுத்தா போட்டிருப்பாரு அவரு. அது எப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து 2021 அதிமுக கவர்மெண்ட் போறப்ப நான் பாசிட்டிவ் நோட்டை சொல்ல வரும்போது அவங்க போறப்ப கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடி வருமானமா வச்சுட்டு போறாங்க. கடன் வந்து 4.75 லட்சம் 5 லட்சம் கோடி வச்சுக்கோங்களேன். அப்ப அதை வச்சு பேஸ் பண்ணி தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்றாங்க டிஎம்கே. 19 லட்சம் கோடி வருமானத்துக்கு அப்ப இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் 1000 ரூபாய் கடன், 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை பிளஸ் இந்த இலவச பஸ் அப்படின்னு அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை 2021 சொல்றாங்க. ஜெயிச்சு வர்றாங்க. வந்த உடனே 5 கையெழுத்து போடுறாரு. முதல் கையெழுத்து பார்த்தீங்கன்னா அந்த இலவச பஸ் பெண்களுக்கு முக்கியமான 2 சொல்றேன். ரெண்டாவது கோவிட் ரிலீஃப். கோவிட் பீரியட் வந்தனால ஒரு 4000 ரூபாய் 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறாங்க. அது போடுறாங்க, போட்டு அதை நிறைவேற்றுறாங்க. அப்புறம் படிப்படியா அவங்க பெண்கள் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் எல்லாமே நடக்குது. வரிசையா ஒவ்வொரு ஸ்கீம்ஸா நடக்குது. ஸோ இது 2021. இப்ப 2026 வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்றப்போ வந்து நான் நெகட்டிவ் நோட்லேயே சொல்ல ஒரு முறையா திமுக கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றோம் இல்லையா, 10.71 லட்சம் கோடி கடன் இருக்குங்க. இந்த 10.71 லட்சம் கோடியில வந்து அதிமுக வச்சுட்டு போன கடன் வந்து 4.25 லட்சம் கோடி. அதுக்கான வட்டி 40,000 கோடி கட்டி கிட்டத்தட்ட 6.25 லட்சம் கோடி வந்து அதிலே போகுது. பிளஸ் 4 லட்சம் கோடி தான் கடன் வாங்கிக்கிறாங்க. அந்த 4 வருஷத்துல இவங்களோட நலத்திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் செய்யறதுக்கு. ஸோ 4 lakhs crore தான் வாங்கிக்கிறாங்க. இது நெகட்டிவ் சைடா சொல்ல போனா இந்த 10.71 லட்சம் கோடி கடனை வாங்கிக்கலாம் சொல்லுங்க. பட் பாசிட்டிவ் சைடு ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கணும் நம்ம. இப்போ பாசிட்டிவ் சைடு பார்க்கும்போது 2021 அதிமுகவோட வருமானம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி பார்த்தீங்கன்னா 19 லட்சம் கோடி. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஜிடிபி வந்து தொடர்ந்து 2 வருஷமா டபுள் டிஜிட் ஜிடிபியா டாப்ல இருக்குது இந்தியாலே தமிழ்நாடு. அப்ப வருமானம் எத்தனை லட்சம் கோடி தெரியுமாங்க? 2021 19 லட்சம் கோடியாக இருந்த வருமானம் 2026 36 லட்சம் கோடியாக ஆல்மோஸ்ட் டபுள், 17 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அப்ப 36 லட்சம் கோடி அதை பேஸ் பண்ணி தான் அவர் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்ப சொல்லுங்க தமிழக தாய்க்குள்ளங்களே, ஒரு முதல் கையெழுத்து எதுல போட்டிருப்பாரு? 2000 ரூபாய் தானே போட்டிருப்பாரு. இப்ப வந்திருக்கும் உங்க அக்கௌண்ட்ல இந்த 2000 ரூபாய் இழந்த தாய்க்குழந்தைகளுக்கு என் வாழ்த்துக்கள். மனம் இருந்தால் மார்க்கம். நல்ல சிந்தனை வைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம், அன்புடன் நம்பினார். சொல்றதானே சார், காலி இடம் அது காலிங்கிறது வந்து முடிவு பண்ணியாது. இன்னைக்கு வருவாய் இருக்குல்ல, நான் நேற்று வருவாய் இருக்குல்ல, நாளைக்கு வருவாய் இருக்குல்ல, வருவாய் வர இவங்க எப்படி காலின்னு சொல்றாங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது வந்து வரி வருது, தண்ணி வருது, சொத்து வருது, என்ன வந்துட்டு தான் இருக்கு. நேற்று வந்து இன்னைக்கு வருது இல்லையா? அது எப்படி இல்லைன்னு காலி பண்ணி எப்படி சொல்ல முடியும்? நீங்க பதில் சொல்லணும்ல அதுக்கு. இன்னைக்கு வருமானம் இன்னைக்கு வருமானம் இல்லையா? இல்லை வருமானம் வந்து டெய்லி செலவாகுது. அதுக்கு அனுபவம் வச்சு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸில் இருக்கிறாங்க, அவங்க வச்சு செய்வாங்க. இதே இது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க முதல் கையெழுத்து 2000 1000 2000 ஆக்கியிருப்பாரு, ஆக்க மாட்டாரா? தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் கேட்கணும்னு சொல்ல முடியும் சார். இது